உங்க குழந்தை நடக்கிற விதமே, எதிர்காலத்துல அவங்களுக்கு கால்ல பிரச்சனை வருமாங்கிறத ஈஸியா இண்டிகேட் பண்ணிடும். அவன் கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறான். வளர வளர சரியாயிரும் அப்படிங்கிறது உண்மதான். ஆனா, அதே நேரத்துல அடிக்கடி கீழ விழுகுறான். இல்ல அவன் போட்டிருக்கக்கூடிய செருப்போ, இல்ல ஷூவோ ஒரு பக்கம் ரொம்ப அதிகமா தேயுது. அப்புறம் அடிக்கடி கால்ல வலின்னு சொல்லி வர்றான் அப்படின்னாலோ, இல்ல நடக்கும்போது பின்னல் நடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கால் 2ம் பின்னி பின்னி நடக்கிறது. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, இது அந்த பயோமெக்கானிக்கல்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்னு வச்சுக்கலாம். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழ அடிக்கடி விழுந்தாலோ, அல்லது கால்ல ரொம்ப பெயின் இருந்தாலோ, அ இல்ல ஃபங்ஷனல் லிமிட்டேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, அந்த கெய்ட் பேட்டர்ன எவாலுவேட் பண்ணி பார்த்துடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பவே நம்ம அத பார்த்துட்டோம்னா, ஃபியூச்சர்ல அது பெரிய பிரச்சனைய தவிர்க்கலாம். ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தைக்கு இந்த மாரி நடந்தாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.